வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருமாவளவன் அவர்கள் விசிக கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் மீது கடுமையான கோபத்தில் இருப்பதாக தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 6 மாத காலம் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ அர்ஜுனா நேற்றைக்கு கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்தார். இதை திருமாவளவன் எதிர்பார்க்கவும் இல்லை, ரசிக்கவும் இல்லை. ஆதவ அர்ஜுனா விவகாரத்தில் திருமாவளவன் அவர்கள் மிக பொறுமையாக காய்களை நகர்த்தி கொண்டு வந்த போதிலும், கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்களான வன்னியரசு, ஆலூர் ஷா நவாஸ், பாலாஜி போன்றோர் சமூக வலைதளங்களில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான கருத்துக்களையும் அவ்வப்போது யூடியூப் சேனல்களையும் தங்களது கருத்துக்களையும் தெரியப்படுத்தி வந்தனர். இது ஆதவ் அர்ஜுனாவுக்கு கடும் செற்களையும் சிரமத்தையும் கொடுத்தது. இது தொடர்பாக திருமாவளவன் அவர்களிடம் பேச முயன்ற போதும் அதற்கான பலன் கிடைக்கவில்லை. எனவே ஆதவ் அர்ஜுனா முழுமையாக விசிகாவிலிருந்து விலகுவதாக அறிவித்து விட்டார். இது திருமாவளவன் அவர்களுக்கு புது தலைவலியை கொடுத்திருக்கிறது. குறிப்பாக விசிகாவின் தற்போதைய இந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை உடனின்று ஒருங்கிணைத்து கொடுத்ததில் ஆதவ் அர்ஜுனாவின் பங்கு அளப்பரியது என திருமாவளவன் அவர்களே அவ்வப்போது கூறுகிறார். அப்படி கட்சியின் 2ஆம் கட்ட தலைவராக ஆதவ் அர்ஜுனாவை நியமித்தது பல்வேறு தரப்பினரின் சர்ச்சைக்குள்ளையாகியது. இருந்தபோதிலும் ஆதவ் அர்ஜுனா மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்த திருமாவளவன் அவர்கள் அவரை துணை பொதுச் செயலராக அறிவித்தார். திருமாவளவன் அவர்களுக்கு தோளோடு துணையாக இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா திடீரென இவ்வாறு கட்சியிலிருந்து பின்வாங்குவார் என திருமாவளவன் அவர்கள் துளியும் எதிர்பார்க்கவில்லை. இது தொடர்பாக கட்சியின் மூத்த நிர்வாகிகள் தங்கள் கருத்துக்களை தன்னிடம் தெரிவிக்காமல் தான் தோன்றித்தனமாக சமூக வலைதளங்களிலும் பொது யூடியூப் சேனல்களிலும் பேட்டி கொடுத்தே இதற்கு காரணம் என திருமாவளவன் நினைக்கிறார். எனவே கட்சி நிர்வாகிகளிடம் அவர் கடுமையான கோபத்தில் இருப்பதாக சமூக வலைதளம் தகவல் பரவியுள்ளது.